கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:18. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். எனக்கு அருமையானவர்களே, நாம் வைத்திருக்கிற வேத புத்தகமானது அது ஜீவன் உள்ளதாய் காணப்படுகிறது. அதில் இருக்கிற எழுத்துக்கள் லோகோ அல்ல, ரேமா, அதாவது ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வேத புத்தகத்தில அநேக அதிசயங்கள் இருக்கிறது. நாம் அதை விசுவாச கண்களோடு கூட விசுவாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத புத்தகத்திலே காணப்படுகிற அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். எனவே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நாமும் விசுவாச கண்கள் உடையவர்களாக விசுவாசித்து வேதத்தை வாசிப்போம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அதிசயமான சம்பவங்களும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். தகப்பனே, சங்கீதம் 119:18 பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தையானது அதிசயமாய் இருக்கிறது. அந்த அதிசயமாய் இருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்படியாக எங்களுடைய கண்கள் விசுவாசத்தோடு கூட திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்திலே காணப்படுகிற எல்லா அதிசயங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் உம்முடைய அதிசயங்களை காணும்படியாக திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அதிசயங்களும் இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கும்படியாக அனுபவிக்கும்படியாக கர்த்தர் அவருடைய கண்களை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.